இந்த புதிய நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். மல்கியா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை சிநேகித்தேன். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் நான் உங்களை சிநேகித்தேன் என்று சொன்ன வார்த்தை இது. அவர்கள் கேட்கிறார்கள், எப்படியெல்லாம் எங்களை சிநேகித்தீர்? ஆண்டவர் அந்த அதிகாரத்தில் அநேக காரியங்களை பட்டியலிடுகிறார். எப்படியெல்லாம் நான் உங்களை சிநேகித்தேன் என்று. இன்றைக்கு நாமும் இஸ்ரவேல் ஜனங்களை போல, ஆண்டவரே நீர் எங்களை எப்படி சிநேகித்திருக்கிறீர் என்று சொல்லி கேட்போமானால் ஆண்டவர் இப்படி சொல்லுவார். பிதாவாகிய தேவன் சொல்லுவார், என்னுடைய ஒரே பேரான குமாரனையே உனக்கென்று கொடுத்து நான் உன்னை சிநேகித்திருக்கிறேன் என்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவார், பரலோக மேன்மையை விட்டு இந்த பூமிக்கு வந்து உன்னை போல மனுஷனாய் வாழ்ந்து இறுதியில் நீ பட வேண்டிய பாடுகளை நான் பட்டு உனக்காக நான் சிலுவையிலே உயிர் தந்தேன், ஜீவன் தந்தேன், இரத்தம் முழுவதும் சிந்தினேன் என்று சொல்லி அவருடைய சிநேகத்தை அவர் சொல்லுவார். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், நீ எத்தனை முறை துக்கப்படுத்தினாலும் நான் உனக்குள்ளேயே வாசம் பண்ணி, என்றைக்கு உனக்குள்ளே ஊற்றப்பட்டேனோ, என்றைக்கு உனக்குள்ளே வந்து வாசம் பண்ணினேனோ, எத்தனையோ முறை நீ என்னை வேதனைப்படுத்தினாலும், நான் தானே உனக்கு முத்திரையாக இருந்தாலும், என்னை வேதனைப்படுத்திய பொழுதெல்லாம் நான் உனக்கு துணை செய்து உன்னை தேற்றி மீண்டுமாய் உன்னை பரிசுத்த மனவாட்டியாய் கர்த்தராய் மாற்றினேன் என்று சொல்லி அவருடைய சிநேகத்தை அவர் சொல்லுவார். ஆம், திரியேக தேவன் நம்மை அளவு கடந்து சிநேகிக்கிறார். இந்த உலகத்திலே அவரை தவிர வேறு யாரும் இப்படி நம்மை சிநேகிக்க முடியாது. இந்த சிநேகத்தை ஏற்றுக்கொள்ளுவோம், இந்த சிநேகத்துக்காகவே வாழுவோம். இந்த வார்த்தையை கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.